வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் டேட்டா கம்யூனிகேஷனை பற்றி பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, டேட்டா கம்யூனிகேஷன் வீடியோ போடுங்க மேம், உங்களோட டீச்சிங் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தெளிவாக புரியுது, ரொம்ப நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க்ஸை பற்றி எனக்கு ஒரு வீடியோ போடுங்க, அந்த டாபிக் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இப்போது வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால என்னால் பண்ணல. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸில் சேனலுக்கு மறுபடியும் வாங்க, வீடியோஸ் போடுங்க, ஜாவா பற்றின வீடியோஸ் போடுங்க, டேட்டா கம்யூனிகேஷனை பற்றின வீடியோஸ் போடுங்க, டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றின வீடியோஸ் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதில் இன்றைக்கி டேட்டா கம்யூனிகேஷனை பற்றின ஜென்ரலாக ஒரு சின்ன வீடியோ போட போகிறேன். இனிமேல் ரெகுலராக டேட்டா கம்யூனிகேஷன் டாபிக் நான் சாப்டர் வைஸ் போடலான் இருக்கேன். இதில் டேட்டா கம்யூனிகேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் இருக்கேன் சென்டர், நீங்கள் இருக்கீங்க ரிசீவர், நானும் நீங்களும் ஏதோ ஒரு மெசேஜை ஷேர் பண்ணிக்கிறோம். தட் இஸ் கம்யூனிகேஷன். சென்டரும் ரிசீவரும் சம்திங் டேட்டாவை, தட் மீன்ஸ் மெசேஜ் அல்லது வீடியோ அல்லது பிக்சர், டெக்ஸ்டுவல் மெசேஜ், எனி இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கம்யூனிகேஷனுங்க. நான் டேட்டாவாக கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேர் டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டரும் ரிசீவரும் மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப போகிறாங்க, இவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப போகிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் மெசேஜை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தாங்க டேட்டா கம்யூனிகேஷன். அப்படி அனுப்பக்கூடிய மெசேஜ் டெக்ஸ்டுவல் மெசேஜாக இருக்கலாம், அல்லது ஃபோட்டோவாக இருக்கலாம், அல்லது வீடியோவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன மெசேஜ் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், அதுதான். சென்டர் ரிசீவருக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ரிசீவர் வாங்கியாச்சு, ரிசீவர் மறுபடியும் ஏதாவது ரிப்ளை பண்ணுவார் இல்லையா, அந்த ரிப்ளை மறுபடியும் இந்த சென்டருக்கு வரணும்ல. ஸோ இங்கேருந்து இப்படியும் போகலாம், இங்கேருந்து இப்படியும் போகலாம். அப்படி போகக்கூடிய மெசேஜ் டைரெக்டாக போகுதா அப்படின்னு கேட்டால் அது எப்படி போகணும் அப்படின்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்டு ப்ரோட்டோகால். அங்கே எப்படி போகணும், எந்த மாதிரி டைப்பில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்யூட்டர் கோடிங், தட் மீன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை டைப் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோட்டோகாலுக்கு உட்பட்டு நம்மளோட மெசேஜை இந்த இடத்துக்கு கொண்டு போகுது. சரி, எப்படி கொண்டு போகுது? மீடியான்னு ஒன்று வேணும்ல. இதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் டெலிஃபோனில் பேசிப்போம். டெலிஃபோனில் வயர் இருக்கும், அந்த வயர் வழியாக கனெக்ஷன்ஸ் போகும். நம்ம பேசுகிற டேட்டா அந்த வயரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே அடுத்தவங்களுக்கு அடுத்த பார்ட்டுக்கு போகும். இப்போ அந்த மாதிரி இப்போ இங்கேயும் நமக்கு வேணும் இல்லை. இப்போ நானும் நீங்களும் ஃபோனில் பேசிக்கிறோம் அப்படின்னா கூட, அந்த ஃபோனில் பேசிக்கிற உங்களோட வாய்ஸ் எனக்கு கேட்குது, என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு மீடியா இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் மீடியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் டேட்டாஸை. அதுக்கு பேர் டிரான்ஸ்மிஷன். டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். டிரான்ஸ்ஃபரிங் டேட்டா ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இஸ் கால்டு கம்யூனிகேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் மீடியம். எந்த மீடியமை யூஸ் பண்ணி நான் டேட்டாவை அனுப்புகிறேன் அப்படிங்கிறது என்னோட சாய்ஸ். யூஸ்வலாக ரெண்டு மீடியம் தான் இருக்குது, வயர்டு, வயர்லெஸ். வயர்டு அப்படின்னா இப்போ ஹெல்ப் ஆஃப் டெலிஃபோன் வயர். டெலிஃபோன் கனெக்ஷனில் நம்ம அப்போல்லாம் ப்ராட்பேண்ட் வச்சுருப்போம். அது டெலிஃபோன்காரங்க நமக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க வயரில். அந்த வயர் மூலிமா நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோமோ அந்த ரிசீவருக்கு போய் சேரும். அவங்களுக்கும் வயர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளிருந்து அவங்களுக்கு போய் சேர்ற வரைக்கும் த்ரூ த வயரில் நம்மளோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போல்லாம் வயர்லெஸ் மீடியம் வந்தாச்சு. வைஃபையில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நானும் நீங்களும் பேசிக்கிறோம் அப்படின்னா ஃபோனில் பேசிக்கிறோம். ஃபோனில் பேசிக்கிறோன்னா அது வயர்டா வயர்லெஸ்ஸா அப்படின்னா, இப்போ நம்ம டெலிஃபோனில் பேசினா தான் அது வயர்டு, செல்ஃபோனில் பேசணுன்னா அது வயர்லெஸ். இப்போ வயர்லெஸ்ஸில் தான் நம்ம பேசிக்கிறோம். நானும் நீங்களும் வாட்ஸ்அப்பில் மெசேஜை, டேட்டாவை, பிக்சர்ஸை, வீடியோஸை ஷேர் பண்ணிக்கிறோம், சேட் பண்ணிக்கிறோன்னா தட் இஸ் ஆல்சோ வயர்லெஸ் நெட்வொர்க்கு. இப்போது என்கிட்ட டேட்டா இங்கேருந்து இங்கே வருது. ஸோ வயர்டாக இருந்தாலும் வயர்லெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா, அதுக்கு பேர் டிரான்ஸ்மிஷன். அதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்மிஷன். இப்படி இங்கேருந்து இங்கே போகணும் அல்லது இங்கிருந்தாவது இங்கே வரணும். ஆக மொத்தம் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். இங்கேருந்து இங்கே போனாலும் இங்கேருந்து இங்கே வந்தாலும் நடக்கக்கூடியது ஒரு 3 டைப்ஸில்
டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிஷன். அது என்னங்க சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட, நான் பேசுகிற மெசேஜ் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. அடுத்தது நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிற மெசேஜ் எனக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஒரு டைமில் என்னோட மெசேஜ் நான் பேசின்னு இருக்கும்போது என்னோட மெசேஜ் இந்த பாத் வழியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சைலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த பாத் வந்து என்னோட டேட்டாவை உங்களுக்கு கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தட் இஸ் சிம்ப்ளெக்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஒன் வே பாத்து தான், ஒரு வாட்டி ஓடு தான் போகும், ஒன் வே மாதிரி. இந்த ரூட்டில் போகணும்னா போகிறது மட்டும்தான் நடக்கும், வர்றது நடக்காது. வர்றது வந்ததுன்னா அந்த டிராஃபிக் வந்து ஜாம் ஆகிடும், என்னோட டேட்டா இந்த பக்கம் வந்து சேராது. ஆஃப் டூப்ளெக்ஸ், ஆஃப் டூப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா ரெண்டு பக்கமும் அதே ஒயர் வழியாக இங்கேருந்து இங்கேயும் போகலாம், இங்கேருந்து இங்கேயும் வரலாம். பட் சைமல்டேனியஸாக செய்ய முடியாது. ஒரு டைம் நான் இங்கேருந்து பேசுகிறேன்னா அது வந்து இவங்களுக்கு ரிசீவ் ஆகிடணும். நான் டேட்டா பேசினது ஃபுல்லாக அல்லது நான் அனுப்புனது ஃபுல்லாக இவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சின்னா அடுத்து இவங்க ஷேர் பண்ணலாம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லலாம் வச்சிங்கன்னா வாக்கி டாக்கின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க பாருங்கள் எப்போவுமே பேசும்போதெல்லாம் ஓவர் ஓவர் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் நான் பேசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரே ஒரு மீடியனில் என்னால் அனுப்பவும் முடியும், ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும். பட் ஒன் பை ஒன்னாக தான் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒன்று தான் ஒரு டைமில் பண்ண முடியும். அது ஆஃப் டூப்ளெக்ஸ் மெத்தட். அப்போது சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ரிசீவ் பண்ணிக்க முடியாதாங்கன்னா இல்லை, ஒன்று அனுப்பலாம் இல்லைன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் தனித்தனி மீடியம் இருக்கும். இதில் ஒரே மீடியமில் நம்ம ரெண்டு வேலையும் செஞ்சுக்கலாம் ஒன் பை ஒன்னாக. அடுத்தது ஃபுல் டூப்ளெக்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே வயர் அல்லது ஒரே மீடியம். இப்போ வயர்லெஸ்ன்னு சொல்லிட்டீங்களே, அங்கே எப்படி நம்ம வயர் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? வயர்லெஸ் இருந்தாலும் நான் அதை சும்மா அப்படி வயர்ன்னு சொல்கிறேன். அதாவது மீடியம் பாத்து, நம்ம வே ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாத்துக்கு பேர் ஒரு மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மீடியமில் ஃபுல் டூப்ளெக்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷனுங்கிற மீடியமில் எப்படி பண்ண முடியும்னா சைமல்டேனியஸாக டூ வே டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இந்த பக்கம் போகிற டேட்டா போயிட்டே இருக்கும், இந்த பக்கம் வர்ற டேட்டா வந்துட்டே இருக்கும். ஸோ சென்டரும் ரிசீவரும் சைமல்டேனியஸாக டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபுல் டூப்ளெக்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன். இதுதாங்க ஒரு சென்டர் ரிசீவருக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கான ஒரு 3 மீடியம், அதாவது 3 டிரான்ஸ்மிஷன் டைப்ஸு. சரிங்களா? சரி, இந்த 3 டிரான்ஸ்மிஷன் டைப்ஸுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரோட்டோக்காலுக்கு உட்பட்டு தான் டேட்டாவை இந்த பக்கம் கொண்டு போகும், இந்த ப்ரோட்டோக்காலுக்கு உட்பட்டு தான் இங்கே கொண்டு வரும். ரெண்டு பேருக்கும் நடுவுலையும் இந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது. எனக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது நான் சென்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணுன்னாலும் அதே தான், ப்ரோட்டோக்காலுக்கு உட்பட்டு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. அந்த மெசேஜ் எனக்கு வரும்போது ப்ரோட்டோக்காலுக்கு உட்பட்டு என்னோட சிஸ்டம்க்கு வரும். சரிங்க, இப்போ நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு பேர் கம்யூனிகேஷன் சொன்னீங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற டைப்புக்கு பேர் டிரான்ஸ்மிஷன், வே ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்றீங்க. இப்போ நானும் நீங்களும் யார்? நம்ம எப்படி டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் மெசேஜை? எனக்கு தேவையானதை உங்ககிட்ட இருந்து ஷேர் பண்ணிக்கிறோம், உனக்கு தேவையானதை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க. அப்படின்னா நீங்களும் நானும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கோம்? இப்போ நான் டெலிஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருந்ததுன்னா என்னால் உங்களுக்கு கால் பண்ண முடியும். இல்லை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் அனுப்புகிறேன்னா உங்களோட காண்டாக்ட் என்கிட்ட இருக்கணும். அல்லது உங்ககிட்ட நான் கூகுள் மீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட். ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கும் இடையில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் நெட்வொர்க். இந்த ப்ராசஸ் எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்னா அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஹவ் இட்ஸ் பாசிபிள்? எது? இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் நெட்வொர்க்ஸில் நடக்குது. இப்போ இந்த நெட்வொர்க்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பேன், லேன், மேன், வேன். பேனுங்கிறது பர்சனல் ஏரியா நெட்வொர்க், லேனுங்கிறது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மேனுங்கிறது மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வேனுங்கிறது வைட் ஏரியா நெட்வொர்க். அதாவது நம்மளோட லிமிட்டை பொறுத்து இந்த 4 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸில் ஏதோ ஒன்றுத்தில் நம்ம லிங்க் ஆகியிருப்போம், நம்ம கனெக்ஷன் வச்சுருப்போம். அதனால தான் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்களும் நானும் கனெக்ஷனில் இல்லை, நீங்கள் யாரோ நான் யாரோ தனித்தனி பார்ட்டிஸ். இப்போ
இப்போ நம்ம ஒன்றா ஒரு குரூப்பில் இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பேன் அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இப்போ நீங்களும் நானும் ஒரு ரூமுக்குள்ளே என்கிட்ட ஃபோன் இருக்குது, உங்ககிட்ட நெட் இருக்குது, உங்ககிட்ட நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன், உங்களோட டேட்டாவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஷேரிங்கில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் இல்லையா, 2 ஃபோனையும் பக்கத்தில் வச்சுட்டு என் ஃபோனில் இருக்கிற டேட்டாவை உங்கள் ஃபோனுக்கும், உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாவை என் ஃபோனுக்கும் ஷேர் பண்ணிக்குவோம் இல்லையா, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பேன். லேன் அப்படிங்கிறது கொஞ்சம் எலாபரேட்டாக, ஒரு வித்தின் ஏ பில்டிங்கில் ஒரு 20 கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த 20 கம்ப்யூட்டரையுமே நான் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். 20 கம்ப்யூட்டரையும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஆஃபீஸில், இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கக்கூடியதுக்கு பேர் லேன். பேங்க்கு இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கக்கூடியதுக்கு பேர் லேன். மேனுங்கிறது அதையும் தாண்டி இப்போது டிஷ்ஷெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டுக்கு வர கனெக்ஷன்ஸ், அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கும் கொடுத்துருப்பாங்க கனெக்ஷன். ஒரு ஹெட் இருக்கும், ஒரு ஊருக்கும் ஒரு ஹெட் இருக்கும். தட் மீன்ஸ் அந்த ஹெட்டிலேருந்து தான் அந்த ஊருக்கான கனெக்ஷன்ஸ் பிரியும். சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் மேன். வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது தாங்க இப்போ குளோபல் வைஸ் இருக்கக்கூடிய நெட்வொர்க். நம்ம குளோபலைஸ்டாக இருக்கிற எல்லா வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டம்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோன்னா தட் இஸ் வேன். இதில் PANனும் வந்துடும், LANனும் வந்துடும், அடுத்தது MANனும் வந்துடும். ஸோ நம்ம வேர்ல்டில் இருக்கிற எல்லா சிஸ்டமையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக மொத்தம் இந்த 3-4 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸுக்குள்ளே தான் நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டேட்டா கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இன் ஃப்யூச்சரில் இந்த டாப்பிக்கை பற்றி ஒவ்வொரு சாப்டராக வீடியோ போடலான்னு இருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.